மேட்டூர் அணைக்கு நீர் திறக்கப்படாததால் அணையின் கிழக்கு கால்வாயில் நீராட வருபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதுகுறித்த தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த். வணக்கம் விஜயானந்த். தற்போது மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் ஆடிப்பெருக்கு விழா களையிழந்து காணப்படுவதாக தெரிகிறது. இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பா ஜனனி, இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் அணையோடைய அடிப்பகுதின்னு சொல்லலாம். அந்த மேட்டூர் அணையோடைய பூங்கா பகுதி, அணைக்கட்டு முனிப்பெண் பகுதி, இந்த பகுதியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18ஆம் தேதி சேலம் மட்டுமல்ல, சேலம் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த ஆடி 18 திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுவதற்காக இங்கே வருவது வழக்கம். கொண்டாடுவது மட்டுமல்ல, நீராடி பொங்கலிட்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றம் செய்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் இந்த ஆடி திருவிழாவை கொண்டாடுவதற்காக வருவது வழக்கம். ஆனால் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் சரியான நேரத்தில் கர்நாடக அரசு நம்மளுக்கு திறந்து விடாததுனால இன்று இந்த ஆடி 18 ஆள் இல்லாத ஆடி 18 தான் காட்சியளிக்குது. ரொம்ப வேதனையா இருக்கு. இங்க எப்பொழுதுமே கூட்டம் நிறைந்த பகுதியா இருக்கும். இந்த பகுதிக்கு வரவே முடியாது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க, கூட்டமே இல்லாம ஒரு சில மக்கள் மட்டுமே, அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில பகுதியில் இருந்து மக்கள் மட்டுமே இந்த ஆடி திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, தண்ணி இல்லை, தண்ணி நிக்கிற தண்ணியில தான் நீராடுறாங்க. அது இல்லாம தண்ணி நின்றுட்டு இருக்கிற தண்ணி அப்படிங்கறதுனால சுகாதாரமற்ற தண்ணியா இருக்கு, வாடை வருது. வேற வழி இல்லாமல் வருடா வருடம் இந்த ஆடி திருவிழாவை தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வர வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஒரு சில பொதுமக்கள் மட்டுமே கூடியிருக்காங்க. இதுல இந்த ஆடி திருவிழாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுமண தம்பதிகள் கயிறு மாற்றுதல், தாலி கயிறு மாற்றுதல், மேலும் விவசாயிகள் தண்ணீருக்கு நன்றி செலுத்துதல், விவசாயிகள் தண்ணீருக்கு நன்றி செலுத்துதல், குலதெய்வ வழிபாடு உள்ளிட்ட விஷயத்துல இங்க இந்த ஆடி 18 வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த ஆடி 18 திருவிழாவில் தண்ணீர் திறக்கப்படாதனால் இந்த களை எழுந்து காய்ச்சலிக்குது. இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் காமிக்க போறாரு. இந்த ஆடி திருவிழா 18க்காக ஒரு ஃபேமிலியிலிருந்து இந்த பொங்கல் வைப்பதற்காகவும் சாமி கும்பிடுவதற்காகவும் வந்திருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, ஒரு குடும்பத்தை ஒரு சில குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம், என்ன ஆகுதுன்னு கேட்போம், நாமளே கேட்போம். வணக்கமா, ஒவ்வொரு வருஷமா இந்த ஆடி 18க்கு நீங்க வரீங்க இல்லையா, அது மற்ற வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி இருக்கு, என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. அதை பார்த்து தண்ணி வசதி இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. குளிக்க கூட முடியல. ரொம்ப சாக்கடை மாதிரி ரொம்ப தண்ணி ரொம்ப இதா இருக்கு. பொங்கல் கூட வைக்க முடியல. நாங்க வருஷம் ஆடி 18க்கு நாங்க குடும்பத்தோட எல்லாரும் நாங்க வருவோம். எல்லாம் சாமிக்கு எல்லா இதுவும் செஞ்சுட்டு போவோம். போன வருஷம் தண்ணி இருந்ததுங்க, இந்த வருஷம் தண்ணி இல்லைங்க. தண்ணி திறந்து இல்ல, கர்நாடகாக்காரங்களும் தண்ணி திறந்து இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி இல்லாம. கூட்டமே இல்லைங்க கோயில்ல. அப்படி திருவிழா நல்லா இருக்கும். இந்த வருஷம் கூட்டமே இல்ல, ஜனங்களே இல்ல. நீங்க சொல்லுங்க, வாங்க சார், நீங்க சொல்லுங்க, எப்படி ஒவ்வொரு வருஷம் வருவீங்களா? வருஷம் வருவோம் சார். வருஷம் குலதெய்வம் தான் சார் இது. வருஷம் சாமி கும்பிட்டு பொங்க வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் தண்ணி இல்லை, அதான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. வருஷம் நாங்கள் வருவோம், எங்கள் சாமி கும்பிட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போவோம். வருஷம் வருவோம். மேட்டுக்கு 40 ஆண்டு காலமாக இங்கே மேட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். குடும்பத்தோட பொங்க வச்சு சாமி கும்பிட்டு போவோம். ஆனால் இந்த ஆடி பெருக்குன்னா மக்கள் கரைபிரிந்து இருக்கிற இடம் இந்த மேட்டூர். ஆனால் தண்ணி சாக்கடையா இருக்கு, மக்கள் குடிக்க முடியல. ரொம்ப ஜனங்க இப்போ கன்னியாகுமரி நடக்கக்கூடிய ஜனம் இல்லாத இடத்துல இன்னைக்கு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் தண்ணி பொதுவானது, தேசிய தண்ணி. அந்த தண்ணி தடை பண்ணிச்சுன்னா நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, கட்சி பார்க்கல ஒன்று சேர்ந்து தண்ணி திறந்த விடன்னு போர் புரிஞ்சா தண்ணி நம்மளுக்கு வரும். அப்படி செஞ்சாதான் மீண்டும் முன்ன 50 ஆண்டுகளை ஃபர்ஸ்ட் அணை கட்டக்களை நம்ம தமிழன் தடுத்து இருக்கணும். தடுக்கல, ஒவ்வொரு டைம் கட்ட அவன் நாடு பலமையா இருக்கு, நம்ம நாடு கீழே இருக்குது. அது ஏன் அரசியலுடைய இது. ஆனா இந்த டிப்பு கட்சி பாகுபாடுகளாக மக்கள் பொதுமக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தண்ணி திறந்து விடு, அப்ப நம்ம போர் புரிஞ்சா நமக்கு கிடைக்கும். இங்கிருந்து நம்ம நெய்வேலியிலிருந்து கரண்ட் போகுதுல கர்நாடகாவில்,
நீரிலிருந்து கரண்ட் போகுதுல நம்மளுக்கு அது தடை பண்ணுங்க, தானா நம்மளுக்கு வழி வரும். அதுதான் நன்மை. இல்ல இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆடி பெருக மாதிரி இல்ல, மக்களுக்கு இன்னைக்கு ரொம்ப வறண்டு போன மாதிரி. அந்த மினிப்பா அடுத்த வருஷம் தண்ணி ஃபுல்லா இருக்கணும், அப்ப ஜனங்க வந்து கும்புறதுக்கு அவர் சிறப்பு. அவர் தான் பார்த்து மக்களுக்கு தண்ணி தெரிஞ்ச விட கர்நாடகா தெரிஞ்ச விடன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்ல வழி காட்டும். அதாவது சராசரியாக இன்று ஆடி 18 திருவிழாவை வெகுவாக கொண்டாடுவதற்காக வந்த இந்த பொதுமக்களுடைய பேச்சு பார்த்தீங்களா? அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருடைய பொதுமக்களுடைய மனதிலும் இருப்பது என்னன்னா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வந்து முறைப்படி கிடைக்கணும், அதுக்கு போராடணும்னு சொல்றாரு. சாதாரண ஒரு பப்ளிக் தான் இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாட வந்த பப்ளிக். எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் இந்த ஆடி 18 ஆள் இல்லாத ஆடி 18 திருவிழாவாக மேட்டூர் அணையில் காணப்படுவதுதான் வேதனையான விஷயம். நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயானந்த்.